பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். நிறைய பேர் நம்மகிட்ட கால் பண்ணி உங்கள் இயக்கத்தில் எங்களையும் சேர்த்துக்குங்க, உங்கள் இயக்கத்தில் சேர்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் இப்படிலாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பு தற்போது வந்திருக்கு. தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கத்தில் நீங்கள் எங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிட்டியிருக்கு. வருகிற ஆகஸ்ட் 10, 2025 மதுரை தமுக்க மைதானத்தில் ஒரு மாபெரும் ஆர்டி ஆர்வலருடைய மாநாடு நம்ம நடத்த இருக்கோம். இந்த மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டம், அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதல் ஆலோசனை கூட்டம் மதுரையில் ஒரு 6 பேர் சேர்ந்து நாங்கள் நடத்தினோம். இதை ஹக்கீம் அவர்களும் ஞானசேகர் அவர்களும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 2வது ஆலோசனை கூட்டம் பார்த்திங்கன்னா சுரண்டையில், அதாவது தென்காசி மாவட்டம் சுரண்டையில் நடந்தது. அண்ணன் திரு நாகராஜன் அண்ணே இங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட நபர்கள் நம்ம கலந்துட்டு இருந்தோம். 3வது வாலண்டியர்ஸ் ஆலோசனை கூட்டம் திருச்சியில் நடந்துச்சு. அது அன்புக்குனிய தம்பி திரு விஜய் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேலே வாலண்டியர்ஸ் நம்ம கலந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 4வது ஆலோசனை கூட்டம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அன்புக்குனிய அண்ணன் திரு தியாகராஜன் அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேலே நம்ம கலந்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 5வது ஆலோசனை கூட்டம் தான் மதுரையில் நடக்க இருக்குது. ஆல்ரெடி இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாநாடு ஒரு பெரிய டிசைன் பண்ணி நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த மாநாடு நடத்துவதற்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் போட்ட பிளான் இது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே மாநாடை பற்றி பேசுகிறோம். ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னாடியே மாநாடை இந்த தேதி நடத்தலாம்னு சொல்லி டிசைட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஜனவரி மாதமே இந்த லோகோ ரிலீஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட இதற்கான வேலைகள் நம்ம தேதி அறிவித்து 8 மாதமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்லி 8 மாதத்துக்கு முன்னாடி தேதி அறிவிச்சிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட இன்னும் 2 மாதம் கூட முழுசாக இல்லை நம்ம அந்த மாநாடு நடத்துறதுக்கு. அவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஒவ்வொரு பிளானும் ரொம்ப அற்புதமாக போட்டு நம்ம நகர்ந்து வந்துட்டுருக்கோம். இந்த மாநாட்டில் ஒரு 3 விஷயம் நம்ம பண்ண போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்று பார்த்திங்கன்னா, என்னுடைய தலைமையின் கீழே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஆர்டிஐ மனுக்களை எழுதி நம்ம அங்கே அரசுக்கு அனுப்பும் ஒரு சாதனை நிகழ்வு நம்ம பண்ண போகிறோம். 2வது பார்த்திங்கன்னா, அன்புக்குனிய நண்பர் திரு ஞானசேகர் அவர்களுடைய தலைமையில் பார்த்திங்கன்னா ஆர்டி ஆர்வலர்களுக்கான அவார்டு, சட்ட விழிப்புணர்வு செய்யக்கூடிய நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கான கௌரவிக்கும் விதமாக அவார்டு கொடுக்க போகிறோம். 3வது பார்த்திங்கன்னா, அன்புக்குனிய அண்ணன் கோயம்புத்தூர் நாங்கள் செல்லம்மா கேப்டன் சொல்லக்கூடிய தியாகராஜன் அண்ணன் தலைமையில் ஒரு 20க்கு மேற்பட்ட தீர்மானங்கள், இன்றைக்கி ஆர்டிஐ சட்டத்தை நீர்த்து போகிற அளவுக்கு பண்ணக்கூடிய அரசை எதிர்த்து நம்ம கண்டிப்பாக தீர்மானங்கள் ஏற்ற போகிறோம். இந்த தீர்மானங்களை அண்ணனுடைய தலைமையின் கீழே ஏற்றி இந்த 3 முக்கியமான நிகழ்வுகளை இந்த மாநாட்டில் நம்ம செய்ய இருக்கோம். இந்த மாநாட்டுக்கு நம்ம தோழர் அருணாராய் அவங்க நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க வர முடியல அப்படின்னா அவங்க இடத்துல தோழர் நிகில்டே வருவார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா அறப்போர் இயக்கத்தில் ஜெயராம் அண்ணன், 10 ரூபா இயக்கத்தில் அண்ணன் நல்வின் அண்ணன் எல்லாருமே நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆர்டி ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படிங்கிறது நம்மளோட பெரிய ஒரு நோக்கமாக இருக்குது. ஆகவே இயக்கங்கள், சங்கங்கள், அமைப்புகள், கட்சிகள் இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாம் ஒரு இடத்துல சட்ட விழிப்புணர்வு செய்யக்கூடிய நபர்கள் அங்கே இத்தனை பேர் இருக்குங்கிறத காட்டும் விதமாக, ஒரு யூனிட்டியை காட்டும் விதமாக நம்ம மதுரையில் கூட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இதற்காக வேலை செய்யக்கூடிய வாலண்டியர்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 300 வாலண்டியர்ஸ் நம்ம கையில் இருந்தால் தான் இந்த மாநாடை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம். ஏன்னா காலை உணவு கொடுக்கணும், மதிய உணவு கொடுக்கணும். ஸோ நிறைய டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாநாட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த திரையில் தோன்றக்கூடிய அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களோட கூகுள் விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணிடுங்க. உங்களுக்கு மாநாட்டுக்கு நுழைவு அடையாள அட்டை இந்த மாதிரி உங்கள் வீடு தேடியே நாங்கள் போஸ்டரில் அனுப்பி வச்சுருவோம். இந்த அட்டை நீங்கள் இருந்தால் மேக்ஸிமம் மாநாட்டுக்குள்ளே வர தகுதி பெற்றவர்களாக ஆயிடுவீங்க. ஆகவே நீங்கள் இந்த திரையில் தோன்றக்கூடிய கூகுள் விண்ணப்ப படியத்தை பூர்த்தி பண்ணி நீங்கள் மாநாட்டுக்கு உங்களோட வருகையை முன்பதிவு செய்யுங்க. ஆர்டி ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் வந்தீங்கன்னா போதுமானது. இப்போ என்ன அப்படின்னா, வாலண்டியர்ஸாக நீங்கள் எங்களோட சேர்ந்துக்கணும், நானும் மாநாட்டுக்காக நான் வேலை செய்கிறேன், எனக்கான பாதுகாப்புக்காக உங்கள் இயக்கத்தில் சேரலை, இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் படைத்த நபர்கள் மட்டும் நீங்கள் தாராளமாக எங்களோட நீங்கள் இணைஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் வருகிற 22/6/2025 அன்னைக்கு மதுரைக்கு வர முடியும் என்றால் நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணி இந்த மாநாடு பணிகளை சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து நாம் செய்வதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வருகையை கண்டிப்பாக நீங்கள் முன்பதிவு செய்யுங்க. இதில் நான் ரொம்ப ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே பேப்பரை எடுத்துகிட்டு சரி போனால் கூட ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்கும், நம்ம சகோதரர்கள் பார்த்து நில சிக்கல்களோ பட்டா பிரச்சனையோ வேறு ஏதாவது ஆர்டிஐ சம்மந்தமான சில டவுட்டுகளை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அதுக்கான வாய்ப்புகள் இங்கு கொடுக்கப்பட மாட்டாது. 100% ஆர்டிஐ ஆர்வலர்களுடைய மாநாடு சம்பந்தமான ஆலோசனைகள் மட்டுமே நடைபெறும். அதை நோக்கி யாருமே இந்த மாதிரி எண்ணத்தோட தயவுசெய்து நீங்கள் வர வேண்டாம். இந்த மாநாட்டிற்கு என்னால் உடல் உழைப்பு கொடுத்து நான் உழைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படி இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸை
என் தேசத்தை நான் நேசிக்கிறேன், இங்கே ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு கட்டமைப்பை நான் உருவாக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் நீங்கள் தாராளமாக எங்களோட இணைந்து நீங்கள் பயணிக்கலாம். லாங் டைமாக நீங்கள் எங்களோட ஜேர்னி ஆகலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எங்களோட ஆர்டி ஆர்வலர் இயக்கத்தில் நீங்களும் ஒரு உறுப்பினராக சேர்ந்து நம்ம இந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு களமாடுதலை நம்ம நிகழ்த்தலாம் அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுற வேண்டாம். இந்த கூட்டம் தொடர்பான ஒரு அறிவிப்பு நாங்கள் வந்து பேப்பர் அடிச்சிருக்கோம். ஸோ அதை உங்களுக்கு வந்து நான் நிகழ்ச்சி நிரலை நான் வாசிக்கிறேன். தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலருடைய மாநாடு மாபெரும் ஆலோசனை கூட்டம் நாள் 22/6/2025 இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயன் ராமசுப்பு ஹாலில் மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டு எதிரில் மதுரையில் நடக்க இருக்குது. இதுக்கு தலைமை அப்படி யாருன்னா என்னைய தான் தலைமையாக போட்டிருக்காங்க. நீங்கள் தான் தலைமை இருக்கணும் அப்படின்னு. நம்மளுக்கு அந்த தலைமை வேணாம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா போன கூட்டத்தில் அண்ணன் தியாகராஜனை தலைமை ஏற்றிருந்தாங்க, அதுக்கு முந்தின கூட்டத்தில் ஞானசேகரனை தலைமை ஏற்றிருந்தாங்க. இப்படி நீங்கள் எல்லாருமே வந்து ஈக்குவலிசமாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த தலைமை பொறுப்பை கொடுத்துருக்காங்க. நம்ம தலைமையின் கீழே அந்த மீட்டிங் நடத்துகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முன்னிலை வந்து ஆர்டிஐ கேப்டன் எஸ்பி தியாகராஜன், பொதுநில மீட்பு போராளி கோயம்புத்தூர். நாங்கள் செல்லமாக ஆர்டிஐ கேப்டன் சொல்லக்கூடிய அன்புக்கினிய அண்ணன் மலேசியா போயிருக்காரு, வந்துடுவார், மீட்டிங் வந்துடுவார். அதுக்கப்புறம் வரவேற்பு அன்புக்கினிய நண்பர் திரு சி ஞானசேகர். உண்மையிலே மதுரையோட செல்லப்பிள்ளை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கருப்பு, ஆனால் அவரோட மனசு பயங்கர வெள்ளை, அற்புதமான மனிதர். ஸோ அவர் வரவேற்பு. இந்த மாநாடு விளக்க உரை யார் செய்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை ஆர்டிஐ கே ஹக்கீம் எம்பிஏ, ஆர்டிஐ பயிற்சியாளர் மற்றும் ஆர்டிஐ புத்தக எழுத்தாளர் அன்புக்கினிய நண்பர் மதுரை ஹக்கீம் அவர்கள் இந்த மாநாடு சம்பந்தமான விளக்க உரையை முழுசாக வந்து கொடுக்க இருக்கிறாங்க. மாநாடு குறித்த ஆலோசனை வழங்குபவர்கள், இந்த கூட்டத்தில் வர்றவர்கள் நீங்கள் வந்து ஆலோசனை வழங்கலாம். உங்களுக்கான வாய்ப்புகளும் அந்த கூட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். கடைசியாக நன்றி உரை அன்புக்கினிய தம்பி புதுக்கோட்டை சி விமல் வந்து நன்றி உரையை வந்து நிகழ்த்துறாரு. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடை யார் பண்ணியிருக்கா அப்படின்னா தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும், நானும் உங்களோட சேர்ந்து பயணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு 100% இந்த சமூகத்தை காதலித்து நீங்கள் இதோட பயணிக்க விரும்பினா மட்டும் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான முன்பதிவு செய்யக்கூடிய எண் 2 எண் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்ணுமே திரு ஹக்கீம் அவருடைய எண் 9952725599 இது ஒரு எண். ரெண்டாவது 9786077999 இந்த 2 எண்ணையும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எண்ணை தொடர்பு கொண்டு நான் இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் மீட்டிங் வரலான் இருக்கேன், உங்களோட சேர்ந்து பயணிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தாராளமாக வந்து பயணிச்சிக்கலாம். இதில் இன்னொரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மரம் நடுறவங்க, நீர்நிலை தூர்வாடுறவங்க இவங்களும் சமூக பணி தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நாங்களும் வந்து இந்த மாதிரி வந்து உங்களோட இணைஞ்சிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதில் முழுக்க வந்து தெரியாது. ஆனால் சட்ட விழிப்புணர்வு செய்யக்கூடிய நபர்கள், அதாவது நான் ஆர்டிஎஸ் சட்டத்தை பயன்படுத்துகிறேன், இல்லை வேறு சட்டத்தை பயன்படுத்துகிறேன், பொதுமக்களுக்கு நான் சட்ட விழிப்புணர்வு செஞ்சுட்டு இருக்க ஒரு ஆர்வலருங்க, சட்ட ஆர்வலருங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 100% தகுதி நீங்கள் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு தடவை உங்களை வலியுறுத்துறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா யாராவது வந்து இந்த மாதிரி இங்கே போனால் இந்த கூட்டத்துக்கு போனால் வகுப்பு நடத்துவாங்க, சட்டத்தை பற்றி விளக்கம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாங்கங்கிற எண்ணத்தில் நீங்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதை தாண்டி சமூகத்திற்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இல்லைங்க என்னால் அங்கே வர முடியாதுங்க, ஆனால் மாநாடு வெற்றி வர என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த திரையில் தோன்றக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதியை வந்து நீங்கள் மாநாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கத்தின் சார்பாக இந்த மாநாட்டிற்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். மாநாட்டுக்கு வரவேற்கிறேன். இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி.